எலன் ஒயிட் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, நான் படித்த ஞாபகம் இருக்குது. பரலோகத்தில் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி ஒரு கவுன்சிலிங், ஒரு கூட்டம் நடக்குது பரலோகத்தில். பிதா, ஏசப்பா, ஆவியானவர் எல்லாம் இருக்கிறாங்க. ஒருவேளை மனுஷன் பாவம் செஞ்சுட்டா என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் போயிட்டுருக்கு. அப்போது பிதா கேட்குறாரு, ஏன்னா 10 பிரமாணத்தை மீறது என்பது பிதாவை மறுதலிப்பது. பிதாவுக்கு சமமானதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ஈக்குவல் பவர். 10 கமாண்ட்மெண்ட்ஸையும் பிதாவையும் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா 2 ஒன்றா இருக்கும். அதனால தான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே பிரமாணம் இருக்கும். தூதர்கள் கிருபாசனத்துக்கு ஊடாக அப்படி இப்படி பார்ப்பாங்க, கிருபாசனத்தை தான் பார்ப்பாங்க, பிரமாணத்தை அவங்களால பார்க்க முடியாது. ஒருவேளை பிரமாணத்தை பார்க்க முற்பட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. உடன்படிக்கை பெட்டியை தொட்டாலே செத்துட்டான் ஒருத்தன். யாரு? ஊசா. எலன் ஒயிட் சொல்றாங்க, தூதர்கள் கூட போயிட்டே இருந்தாங்களாம், சும்மா ஒரு பொம்மை நினைச்சிட்டாங்க எல்லாரும். அலட்சியத்தோடு தொடுறான். என்ன யாருமே இல்லையா, இந்த பெட்டி கீழே விழுக போது யாருமே இல்லையா, என்ன தூதர்கள் போல ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு என்னையா இது, அப்படி அலட்சியத்தோடு அவன் தொடுறான். அடி, நாங்கள் இருக்கிறோம்ப்பா, இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு அடிச்சு போட்டாங்க, செத்தே போயிட்டான். தூதர்கள் அடித்து செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே. யாரெல்லாம்? ஏரோது புழுது செத்து போயிட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தூதன் தான் அடித்தான். அதே போல் வேற எங்க? அசிரிய பாளையத்தில் யார் அடித்தா? எத்தனை பேரை? 1,80,000 85 தெரியல எனக்கு. 85ஆமா 80? 80. 1,80,000 எங்கே போகிறது? அடி, தூதன் தான் அடிக்கிறான். நம்ம தூதன்ட்டு அடி வாங்கிடக்கூடாது, அடித்தா செத்துருவோம், எந்திரிக்கலாம் முடியாது. தூதன் அடித்தா அவ்வளோதான், மரணம்தான். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அடையாளம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதே போல் அன்னி அக்கினியை போய் கொளுத்திட்டு இருக்கிறாங்க. யாரு? நாதாப், அபியூ, ஆரோனுடைய பிள்ளைகள் தான். உள்ளே முடிச்சிட்டாங்க, தூதன் அடிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க, அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நிறைய நான் உதாரணம் சொல்ல முடியும். பிரமாணம், கேர்பீன்கள், கிருபாசனம் இதை மூடி உள்ளதான் பிரமாணம், 10 பிரமாணம் இருக்கும். இந்த கிருபாசனம் மட்டும் இல்லை, தூதன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது, செத்தே போயிடுவாங்க. அவ்வளோ முக்கியமான பிரமாணம் அது. பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிரமாணத்துக்கு ஈக்குவலான ஒருவர் தான் மரிக்கணும். பிதாவுக்கு சமமானவர் தான் மரிக்கணும், இல்லைன்னா வேற ஏற்றுக்கொள்ள மாட்டாது, ரத்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது, எந்த ரத்தமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. தூதனுடைய ரத்தம் நோ, இயேசுவானவர் மட்டும்தான் மரிச்சாதான் மக்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் தான் பிதாவுக்கு சமமானவர். ஏன்னா இயேசுவின் மூலமா தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க. எல்லாம் இந்த இயேசுவுக்காக தான் இந்த உலகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் கண்ட்ரோல் இது, இந்த உலகம் அவர் தான் படைக்கிறார். அப்படித்தானே வேதம் தான் சொல்லுது, அவருக்காகத்தான் படைக்கப்பட்டுச்சு. பிதா இயேசுவுக்காக படைச்சு கொடுக்கிறார். இப்ப நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்டி தருவோம்ல, அதே போல பிதா இயேசுவை வச்சுதான் இயேசுவுக்காக கொடுக்கிறார் இந்த உலகத்தை. இதுல இருக்கிறவங்க ஒருத்தன் மனுஷன் பாவம் செஞ்சா என்ன பண்ணணும்னு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா சொல்றாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ண அந்த மூமெண்ட், தப்பு பண்றதுக்கு முன்னாடி எல்லா டைமிங் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தப்பு பண்ண பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எப்படி இருக்கு? யார் போறேன்னு சொல்றாங்க? இந்த மனுஷனை ரசிக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் சொன்னாராம், நானும் போறேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார், மரியாள் கர்ப்பவதியானாள். அங்கிருந்தே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆவியானவர். அதே போல வளர்ந்து வந்த நேரத்தில் ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு கூட்டு போறார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கி வருகிறார். ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் தான் லீட் பண்றாங்க இயேசுவை. இன்னைக்கு நம்ம படிக்க போற ஒரு விஷயமோ, ஆவியானவர் நம்மை வழிநடத்தல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்காது. ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை.
எண்ணெய் இல்லாத ஒரு வாழ்க்கை, விளக்கு எரியாத ஒரு வாழ்க்கை தான் ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் கூட இருந்தார். ஏசப்பா கூட பிறப்புல இருந்தாங்க, வளர்ந்து வந்த நேரத்தில் ஆவியானவர் கூட இருந்தாங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆவியானவர் கூட இருந்தாங்க, வனாந்தரத்தில் சோதனைக்குள்ள போகும்போது ஆவியானவர் கூட்டு போறாங்க. அதுக்கடுத்து மரண தருவாயில ஆற்றி தேற்றி அரவணைக்கிற எல்லாமே ஆவியானவர் தான். யோவான் 14:16 சொல்றாரு, இயேசுவானவர் சொல்வாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஏன்னா ஏசப்பா சீக்கிரம் ஊழியத்தை முடிக்க போறாரு. முடிச்சிட்டாரு அப்படின்னா தொடர்ந்து ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா சாத்தான் என்ன பண்ணிடுவான், நம்மளை அடிச்சிருவான். வெள்ளம் போல சாத்தான் வரும்போது யாரு கொடியேற்றுவாங்க? ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. வெள்ளம் போல சாத்தான் நம்மளை விழுங்கலாம் என்று வரும்போது, நம்மை வேட்டையாடலாம் என்று வரும்போது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வரும்போது, ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுறாரு. கொடியேற்றுறது என்னது? உரிமை பாராட்டு. இது என்னுடைய பிள்ளை, நீ தொடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் நம்மை காப்பாற்றுகிறார். இந்த புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது ஒரு பிரதிநிதியாக ஆண்டவரால் இயேசுவால் பிதாட்ட வேண்டிக் கொண்டு அனுப்பப்பட்ட ஆவியானவர். ஏன் வேண்டிக் கொள்ளணும்? அவர் தான் எப்பயுமே ஆதியிலிருந்து இருக்கிறாரு, மறுபடியும் எதுக்கு வேண்டிக் கொண்டு அவரை மறுபடியும் இங்கே வைக்கணும் அப்படின்லாம் யோசனை வரும். ஆனா ஒண்ணு மட்டும் யோசித்து பாருங்க, நிரந்தரமாக ஆவியானவர் இங்க இருக்கணும் அப்படின்னா பிதாட்ட வேண்டிக்கிற நிரந்தரமாக உங்களோட இருப்பார் ஆவியானவர். அது ஒரு தியாகம் தான், அது ஒரு தியாகம் தான். நமக்காகவே இருக்கிறவர் ஒருவர்னா ஆவியானவர். இப்போ இயேசுவானவர் எத்தனை வருஷமா அந்த பூமியில இருந்தாங்க? 33 33 34 33 கரெக்டா? 33 தானே? ஓகே. ஆவியானவர் எத்தனை வருஷமா நம்ம கூட இருக்கிறாங்க? யோசிப்பாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு, அப்போ இருந்து இப்ப வரைக்கும் அதே ஆவியானவர் தான். இந்த உலகத்துக்கே ஒரே ஆவியானவர் தான். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆவியானவர் வேற கலர்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவியானவர் வேற கலர்ல இல்ல. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, எல்லாருக்கும் அவர் தான். ஆவியானவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு நினைக்கிறீங்க? சாத்தானுக்கு எத்தனை தெரியும்? எத்தனை மொழிகள் பேசுவான் பிசாஸ்? எல்லா மொழியும் பேசுவான்ல. ஆவியானவர் எல்லா மொழியும் பேசுவாரா? இவங்கெல்லாம் சர்வ வியாபி அப்படின்வாங்க, எல்லாம் அறிந்தவர். பிசாஸ் எல்லாம் எல்லா இடத்துலாம் அடுத்த டயத்துல இருக்க முடியாது, அவனுக்கு அந்த பவர் கொடுக்கல. இப்ப தூத்துக்குடியில் இருந்தானா அமெரிக்காவில் இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அமெரிக்காவில் இருக்கணும், தூத்துக்குடியிலையும் அந்த கண்ட்ரோல்ல இருக்க முடியும். அதான் ஆவியானவர். பிசாசுக்கு அந்த கண்ட்ரோலை கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல. அவன் சர்வ வியாபி கிடையாது, சர்வ வல்லவர் பிசாசு கிடையாது. ஆண்டவர் தான் சர்வ வல்லவர். ஆகையினால் அவருக்கு தான் எல்லாம் ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியும் அவரால். ஆனா சாத்தானால ஒரே நிமிஷம் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதனாலதான் அவன் ஏஜென்ட்களை வைக்கிறான், விழுந்து போன தூதர்களை நியமிக்கிறான், ஒவ்வொரு ஆளுக்கும் நியமிக்கிறான். விழுந்து போன தூதர்கள் எத்தனை கோடி இருப்பாங்க? உலக மக்கள் தொகை இப்ப எவ்வளவு? எத்தனை கோடி? என்ன அப்டேட் ஆகுது? 700 கோடியா 800 கோடியா? 800 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கூகுள்கிட்ட கேளுங்க. அது போயிட்டே இருக்கு. அப்போ விழுந்து போன தூதர்கள் எத்தனை? 700 கோடி பேரா விழுந்தாங்க? பல கோடி, ஆயிரக்கணக்கு, அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி.
அப்போ எல்லா தூதனுக்கும் பொறுப்பு கொடுக்கணும்ல. பிசாசு அதான வேலை, அவன் தானே கீழே கொண்டு வந்தான். அப்ப எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கணும்னா எனக்கு எத்தனை தூதனை வச்சிருக்கான்னு தெரியாது, என்னை கண்காணிக்கிறதுக்கு 10 பேரா 20 பேரான்னு தெரியாது. ஏன்னா நான் தான் மெயின். நான் எங்க போனாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக். ஊத்துமலை அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அந்த ஊரில் ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. சர்ச்சை விட்டு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் வீடே கிடச்சிது. உள்ளே போனால் எல்லாம் மற்ற சபையை சேர்ந்தவங்க, இந்துக்கள், அதிகமான இந்துக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரே ஒரு அட்வான்டேஜ், நான் போய் நிற்கிறேன் பாஸ்டா தினைக்கும். எப்படி இருக்கும் பாருங்க, பயங்கர போராட்டம், பயங்கரமான ஒரு போராட்டம்ன்றத அங்கே நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். எங்கே வந்தாலும் எப்படி எங்களுக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லா பக்கமும் போராட்டம் சொல்லுவாங்கல்ல, ஊழியக்காரனுக்கு எத்தனை பக்கம் இடி விழுங்குன்னு சொல்லுவாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம், ஊழியக்காரனுக்கு சரி வேஸ்ட்டு. இதை கேட்குறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுக்கு அப்படின்னா பிசாசுக்கு எல்லா இடத்துலையும் போய் அடுத்த டேத்தில் லூசிபர் முத்துக்குமாரை பார்த்தோன்னா உடனே அமெரிக்காவில் இருக்கிற புரூஸ் பாவரை போய் அந்த ஐயாவை போய் பார்க்கலாம் அப்படின்லாம் முடியாது. எங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் புரூஸ் பாவர் அவர் பார்க்க முடியாது. அந்தந்த இடத்துல ஏஜென்ட்களை வச்சிருப்பான். புரியுதுங்களா? இப்போ சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது ஆவியானவர் சர்வ வல்லவராக இருக்கிறபடினாலே, சர்வ வியாபியாக இருக்கிறபடினாலே அவனுக்கு எதிராக வந்து அவனை விரட்டுகிறார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவர் ஒரு பிரதிநிதியாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அவர் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆலோசகராக, பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கர்த்தாவாக, பரிசுத்தப்படுத்துபவராக. எலன் ஒயிட் எழுதுறாங்க தி ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில், ஆவியானவர் ஆலோசனை கர்த்தாவாகவும் பரிசுத்தப்படுத்துபவராகவும் வழிகாட்டியாகவும் மற்றும் சாட்சியாகவும் வந்திருக்கிறார். விசுவாசிகள் தேவனுடன் எவ்வளவு நெருக்கமாக நடந்திருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக மீட்பின் அன்பையும் ரட்சிக்கும் கிருபையும் குறித்து அவர்கள் தெளிவாகவும் வல்லமையாகவும் சாட்சி அளித்திருக்கிறார்கள். ஃபைனலாக இந்த செய்தியினுடைய சாராம்சம், முடிவு கருத்து என்ன அப்படின்னா, ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயங்கரமான ஆபத்தில் இருக்கிறோம். பயங்கரமான ஆபத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா ஆவியானவர் எல்லாருக்கும் வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நோவா காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு 120 வருஷம் கிருபை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 ஆண்டுகள் கிருபை கிடைத்தது. யூத ஜனங்களுக்கு 70 வாரம் 490 ஆண்டுகள் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு அட்வான்டேஜ் பிள்ளைகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு மேலாக கிருபையை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கிருபை கிடைத்தும் நான் அலட்சியத்தோடு தேவ வார்த்தையை நான் மீறி நடப்பேன் என்று சொன்னால், ஆவியானவருக்கு செவிகொடாமல் போகும்போது, ஆவியானவர் நம்ம விட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்ம இருந்தே வேஸ்ட். உண்மையிலே உதாரணத்துக்கு சொல்றேனே, அழகான ஒரு பைக் வச்சிருக்கிறீங்க, ஒரு புல்லட், தம்பி கூட அழகான ஒரு பைக் வச்சிருக்கான், என்ஃபீல்டு, பல லட்சத்துக்கு வாங்கி வச்சிருக்கான், நல்ல பைக் இருக்கு. மோடி ஐயா என்ன பண்றாருன்னா, பெட்ரோல் இனிமேல் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். எங்கேயுமே பெட்ரோல் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஆகும்? அந்த அழகான பைக்கினுடைய அந்த அனுபவங்கள் யோசித்து பாருங்க. அதுக்கு என்ன பிரயோஜனம்? அது என்ன பிரயோஜனம்? அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? மதிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? அழகு இருந்து எல்லாம் யோசித்து பாருங்களேன், ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். இந்த ரோட்டில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி அனுபவம் இருக்கா? எனக்கெல்லாம் இருக்கு. நாகர்கோவில் போயிட்டு வர்றேன், பாதிலே நின்று போச்சு, பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. நான் பாட்டு தள்ளிட்டு போகிறேன், விசுவாசியெல்லாம் பார்த்துட்டாங்க.
ஓய் நாளில் அப்படியே போகும்போது, என்ன பாஸ்டர் பஸ்ஸில் போகும்போது உங்களை பார்த்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிட்டு போன மாதிரி இருந்தது. கிண்டலு ரைட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். வேதனை தாங்க முடியாதுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து, என்ன பெட்ரோல் கூட கவனிக்காமல் என்ன வண்டியை ஓட்டிட்டு போனார் அப்படின்னு. எதுக்கு இதை சொல்றேன்னா, எண்ணெய் என்பது ஆவியானவரை குறிக்கிற ஒரு விஷயம். அது இல்லை அப்படின்னா புத்தி இல்லாதவர்கள் என்கிற பெயரை ஆண்டவர் வைத்திருக்கிறார் 10 கன்னிகைகள் என்ற அந்த இதுல. ஆவியானவர் இல்லாத ஒரு அனுபவம் புத்தி இல்லாத அனுபவம். ஆவியானவர் போயிட்டாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கை இருட்டு அப்படின்னு சொல்லலாம். வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர் தேற்றரவாளனாக யோவான் 16:13 சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சுயமா சொல்ல மாட்டாரு. ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னா எல்லாவற்றையும் போதித்து, யோவான் 14:25-26 பார்த்தா சொல்லப்படுகிறது, ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சீசர்களுக்கு சொல்றார், உங்களுக்கு நினைப்பூட்டுவார்ப்பா, நான் சொன்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இப்போ கூட நான் வந்தோன்னே கேட்டல, ஞாபகம் இருக்கா, போன வாரம் செய்தி ஞாபகம் இருக்கான்னா என்ன பண்ணீங்க? எத்தனை செர்மன் கொடுத்துருக்கோம்? 3 வருஷம் நான் இருந்தேன் அப்படின்னா எத்தனை செர்மன் நீங்க கேட்டிருப்பீங்க? ஞாபகம் இல்லையே. என்ன செய்ய நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது, அன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்டேல அப்படின்னு சொல்லுவார் ஆவியானவர். சொல்வார், நீங்க பைபிள் படிக்கும் போது ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பீங்க, அல்லது டேட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. ஒரு நாள் கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஆவியானவர் சொல்வாரு, தெரியுதா உன்கிட்ட பேசுனது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்வார். நினைப்பூட்டுவார். நீங்க பழைய செய்திகள் ஆவியானவர் பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா ஆவியானவர் கூட இருக்காருன்னு அர்த்தம். கஷ்டமான சூழ்நிலை வரும்போது வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா ஆவியானவர் கூட இருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நம்முடைய பலவீனம் மட்டும்தான் ஞாபகம் வருதுன்னா ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கான எந்த முயற்சியும் நீங்க எடுக்கல. அவர் போயிட்டாருன்னா மறுபடியும் வரமாட்டார். அவர் போயிட்டாருன்னா வரமாட்டார். ஏன்னா அவர் போறாருனாலே நிறைய வாய்ப்புகள் கொடுத்து தான் அவங்கள பார்த்துருப்பார். ஒருவேளை 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், அல்லது 120 வருஷம். நான் சொன்னாலும் பார்த்தீங்களா, லிஸ்ட் போட்டு பார்த்தீங்களா, அவ்வளோ ஆண்டுகள் இருந்து கூட போயிட்டார். ஒரு சிலர்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். சவுலை விட்டு ஆவியானவர் போயிட்டார். என்னாச்சு சவுளுடைய வாழ்க்கை? சவுளுடைய வாழ்க்கை என்னாச்சு? ஆவியானவர் போயிட்டார், என்னாச்சு? அசுத்தாவி வந்துருச்சு. ஏன்னா ஆவியானவர் போயிட்டாருன்னா அடுத்து யார் வரணும்? இதயத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் இடம். ஒன்னு ஆவியானவர் இருக்கணும், இல்லைன்னா அசுத்தாவி இருக்கணும். ரெண்டெல்லாம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ரெண்டெல்லாம் இருந்தெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, வரவும் மாட்டாங்க. ஒன்னு கர்த்தருடைய ஆவியா, இல்ல அசுத்தாவியா, எனி ஒன், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. அதனாலதான் தாவீது என்ன சொன்னாங்க, நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிப்பு கொடுத்த உடனே தாவீது எங்க போனாரு? ஆலயத்தில் போய் என்ன பண்ணாங்க கேக்குறீங்களா? ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணாங்க தாவீது? என்ன அமைதியா இருக்கீங்க? பயமா இருக்கா? பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆவியானவரை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்ல வரோம். பாவரிகள் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொன்னாரா? எடுத்துக்கொள்ளாதே ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. நீ என்னனாலும் என்னை விட்டு எடுத்துக்கங்க. குழந்தையா போட்டோம், எதுனாலும் பணமா போட்டோம். ஆவியானவர் மட்டும் போயிட்டாரு அப்படின்னா நான் இருந்த பிரயோஜனமே
இல்லை ஆண்டவரே அப்படின்னு கதறி ஜெபித்த தாவீது. ஆவியானவர் வேணுமா, உங்களுக்கு பணம் வேணுமானா எதை செலக்ட் பண்ணணும்? ஆவியானவர் தான். பணத்தை விட பெரியவர், வேலையை விட பெரியவர், செல்வாக்கை விட பெரியவர், உலகத்தை விட பெரியவர், சாத்தானை விட பெரியவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நாம பெரியவங்களா மாறுவோம். சரிங்களா? அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அம்மையார். பரிசுத்த ஆவியானவரின் தன்மை, கேரக்டர் என்பது ஒரு மிசரபிள், ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம். அவர் வந்துட்டார்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அப்படியே மோல்டு பண்ணி 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 அழகு படுத்திடுவார். பேதுருவை அப்படியே செதுக்க ஆரம்பிச்சார் ஆவியானவர். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செதுக்கி ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னா, பேதுருடைய நிழல் படுமா, ஃபைனல் ரவுண்டு, பேதுருடைய நிழல் படுமா என்று அநேக வியாதியஸ்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இதுதான் ஆவியானுடைய நிறைவுங்க. செதுக்குவார், வெட்டி 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 அப்படியே அழகா எடுத்து செதுக்குவார். இன்னைக்கு நிறைய பேர் என்னைய எதுவுமே செய்யக்கூடாது, நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஆவியானவர் உங்களை விட்டு ஒரு நாள் போயிட்டார் அப்படின்னா வாழ்க்கை மோசமாயிடும். சவுலை விட்டு ஆவியானவர் போயிட்டாரு, அவனுடைய உடல் அப்படியே வெட்டுறாங்க. அவனா செத்துட்டான், குத்திக்கிட்டு செத்துட்டான். அவனுடைய உடலை பீஸ் பீஸா வெட்டுறாங்க. சிம்சோன் ஆவியானவரை அலட்சியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆவியானவரை இழந்து போனான். அதனால அவனுடைய கண்களையும் இழந்து போனான். கடைசியாக அவனுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது சீக்கிரமாக. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜெபிக்க வேண்டும். முன்மாறி பின்மாறி அபிஷேகம் சொல்லி பார்த்திருக்கோம்ல. முன்மாறி அபிஷேகத்தை பெற்றவர்கள் பின்மாறி அபிஷேகத்திற்காய் காத்திருக்க வேண்டும். ஆவியானவர் பலமாய் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்போதுதான் நாம் ஒளி வீச முடியும். பயமே இருக்காது நமக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்களா? பலனடைவீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். அவங்களுக்கு போதிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஏன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்கெல்லாம் நிறைய பேருக்கு போதிக்கிறவங்க. பவுல் நம்மளை பார்த்து சொல்லணும்னா என்ன சொல்வார்? தூத்துக்குடி சர்ச்சை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்வார் பவுல்? நீங்கள் வளர்ந்த சபை அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை குழந்தை அப்படின்னு சொல்லுவாரா? இப்போ புதிதாய் பிறந்த குழந்தை அப்படின்வார். 92 வருஷம் ரெக்கார்டு. ஆனால் நமக்கு பேர் என்ன வரும் தெரியுமா? புதிதாய் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவார். பாலை மட்டும்தான் குடிக்குது, வளரல. சத்தியம் மட்டும்தான் கேட்குது, ஆனா வளர்ச்சி கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் பவுல் மூலமா குற்றம் சாட்டுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும் அப்படின்றதுக்கு யாரு சாட்சி சொல்லணும்? மக்கள் சொல்லுவாங்களா? மக்கள் சொல்லுவாங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:16 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே அவருடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி யார் சாட்சி கொடுக்கணும்? என்ன சொல்லுது பைபிள்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய பிள்ளை இல்லையா என்பதை யார் சொல்லுவாங்க தெரியுமா? மனுஷன்ட ஏமாத்திடலாம். நான் ஊழியக்காரன் வைங்களேன், நான் உங்களை போய் நீங்களாம் பரலோகம் வரமாட்டேங்க பிரதர் நான் சொல்ல முடியுமா? அடிச்சு போட்டுற மாட்டேங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும்
உங்கள்கிட்ட ஆவியானவர் சொல்லியிருப்பார், உன் நிலைமை என்ன, நீ எந்த லட்சணத்தில் இருக்கிற, வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். நீ எந்த அளவுக்கு தகுதி பெற்றிருக்கிறோம், இனி எவ்வளவு தகுதி வேணும். லவோதிக்கா சர்ச்சுக்கு சொல்லப்பட்டது போல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆவியானவர். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாக ஆவியானவர் என்ன சொல்லுவாங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேளு. காது இல்லாதவங்க வந்து யார் அப்படின்னா சின்ன கொம்பு. சின்ன கொம்புக்கு காது இருக்காது. அதே போல விக்கிரகத்துக்கு காது இருக்கும், ஆனா என்ன செய்யாது, கேட்காது. நம்ம யாருன்றதை நம்ம தான் யோசிக்கணும். சின்ன கொம்பா அல்லது காது இருந்து கேட்காம இருக்கிற விக்கிரகமா, அல்லது காது இருந்து கேட்கிற ஆவியானவருடைய பிள்ளையா என்பதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? இதுல நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சி கொடுக்கணும்னா ஆண்டவர் தான் கொடுப்பார், ஆவியானவர் தான் கொடுப்பார். வசனம் தான் சொல்லுகிறது. ஏன்னா நம்மளை பராமரிக்கிறவர், எந்நேரமும் பராமரிக்கிறவர் யாரு? 24 hours நம்ம கூட இருக்கிறது யாரு? ஹோலி ஸ்பிரிட் தான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட்லாம் கிடையாது, அது பிதாவினுடைய வல்லமை தான், அதுக்கெல்லாம் உருவம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆவியானவர் அழுதுருக்கிறார். இருக்கா பைபிள்ல? பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறாராம். ஆவியானவர் நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் நமக்காக அழுதிருக்கிறார். ஆவியானவர் கரங்கள் இருந்தது, பிலிப்புவை தூக்கிட்டு போனார் கந்தாகை மந்திரிட்ட. நம்ம பார்க்க முடியாது, என்னத்தை தூதனே பார்க்க முடியலையே நம்மளால. அப்ப தூதன்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? தூதர்களே இன்னும் பார்க்கலையே. யாராவது பார்த்துருக்கீங்களா? உங்க முன்னாடி தூதர்கள் வந்திருக்காங்களா? எப்படி வந்திருக்கிறாங்க? எங்களுக்கு கூட வர மாட்டாங்க. சரி, இந்த அளவுக்கு மோசமானாங்களா? ஓகே. ஆவியானவர் ஆனால் எலன் ஒயிட் அவங்க எழுதும்போது சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஆர்ச் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்களே, காவல் தூதர்கள். இந்த எலன் ஒயிட் பேசிட்டு இருக்கிறாங்க, அடிக்கடி பேசியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கம். பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம், அந்த தூதனுக்கு பேர் வச்சாங்களாம். நமக்குள்ள ஆர்ச் ஏஞ்சலுக்கு என்னைக்காவது பேர் வச்சிருக்கீங்களா? நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு ஓடுது பாருங்க. நம்மளாம் சல்லடை மாதிரி, இனத்தை போட்டாலும் கீழே ஓடி போயிரு. என்ன செய்தி கேட்டாலும் அவ்வளோதான், இன்னையோட முடிஞ்சிச்சு கதை. அடுத்து கண்டதெல்லாம் பேசி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவோம். அதை நம்ம எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அந்த அம்மாவுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம், ஆர்ச் ஏஞ்சல்ஸ் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு தூதன் இருக்கானான்னு கூட தெரியாது நமக்கு, நிறைய பேருக்கு. உங்களுக்குள்ள ஒரு தூதன் இருக்காங்களா? உண்மையாவா நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க தூதனை என்னைக்காவது சந்தோஷப்படுத்திருக்கீங்களா? வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்காங்களா உங்க தூதன்? சர்ச்சில் வந்தா மட்டும் தான் அமைதியா இருக்கிறோம். வீட்டுக்கு போனா பைபிள் எடுக்கிறது இல்லை, ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, பாட்டு சத்தம் இல்லை வீட்டில். அப்ப தூதன் எங்க சந்தோஷப்படுவாரு? உடனே பிதாட்ட போய் சொல்லுவாரு, ஐயோ இந்த குடும்பத்தில் ஒண்ணுமே நடக்க மாட்டேது பிதாவே, ஒரே ஒரு நாள் தான் ஏதோ ஒரு கடமைக்காக சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சத்தியமும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு குற்றச்சாட்டுனா என்ன ஆகும்? அதனால எலன் ஒயிட் சொல்லும்போது சொல்றாங்க, தேவ தூதர்களை நீங்கள், ஆர்ச் ஏஞ்சல் காவல் தூதர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் சத்தமாக ஒண்ணு கூட பேச மாட்டீங்களாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தூதர்களை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்மளை அடிக்கணுன்றதுக்காக அந்த செய்தியை நான் சொல்லலை, அடிச்சிடக்கூடாது என்பதுதான் செய்தியினுடைய நோக்கம். சரிங்களா? கடைசியாக நான் சொல்லி முடிச்சிட்டேன், டைம் ஆச்சு. ஓகே, அடுத்த முறை வரும்போது சூரிய கடிகாரம் இருக்கிற காலகட்டத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாக்கெல்லாம் எடுத்துட்டு சூரிய கடிகாரம் அப்படி வச்சிட்டாங்கன்னா நம்ம வாட்டுக்கு என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக ஒரு இது என்னை ரொம்ப கவர்ந்துச்சு, இந்த படிக்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. அதை மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சகரியா 4:12-14 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். சகரியா 4 அதிகாரம்
12 to 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயே தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். புரியாது உங்களுக்கு, சொல்லும்போது புரிஞ்சிடும். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். இதெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் பேசியிருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஐயா எனக்கு தெரியாது ஐயா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். பாஸ்ட் பிரசங்கம் பண்ண போறாரு, விசுவாசத்தை பத்தி இன்னைக்கு பிரசங்க. விசுவாசம் நமக்கு தெரியாத விசுவாசமா அப்படின்னு நீங்க கேட்கிறாரு. எனக்கு தெரியாதப்பா. அப்பொழுது அவர், இவை 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர்களின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா என்னையா என்னமோ சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்த்தா, 2 ஒலிவ மரங்களிலிருந்து ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் எலன் ஒயிட் எழுதுறாங்க. 2 ஒலிவ மரங்களிலிருந்து பொன்னிறமான எண்ணெய் பொற்குழாய்களின் வழியே விளக்குத்தண்டின் கிண்ணத்திற்குள் இறங்கி பின்னர் ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒளி கொடுத்த பொன் குத்து விளக்குக்குள் இறங்கியது. ஒரு பொன் குத்து விளக்கு, 7 அகல்கள் கொண்ட ஒரு பொன் குத்து விளக்குள்ள எண்ணெய் அப்படியே இறங்கி அது அப்படியே ஒளி வீசினது ஆசரிப்பு கூடாரத்திற்கு. அந்த எண்ணெய் ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டே இருக்கும். அது எம்டி ஆகிற வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கும். அதே போல தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பரிசுத்தமானவைகளிடமிருந்து அவருடைய சேவைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மனித கருவிகளுக்கு அவருடைய ஆவி வழங்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். யாருக்காக? சேவை செய்கிறவர்களுக்காக, ஊழியம் செய்ய ஆசைப்படுறவங்களுக்காக ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. தேவனுடைய மக்களுக்கு சத்திய வெளிச்சத்தையும் வல்லமையும் பகிர்வதே அபிஷேகம் பெற்ற அவ்விருவருடைய பணியின் நோக்கமாகும். அந்த எண்ணெய் எதுக்கு அப்படின்னா, 4 பேருக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு, வெளிச்சம் வீசுவதற்காக, சத்திய வெளிச்சத்தையும் வல்லமையும் தேவனுடைய வல்லமையும் பகிர்வதற்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒலிவ மரங்கள் பொற்குழாய்களுக்குள் எண்ணெயை கொடுத்து எவ்வாறு தங்களை வெறுமையாக்குகின்றனவோ அவ்வாறு பரலோக தூதுவர்கள் தாங்கள் தேவனிடம் இருந்து பெற்ற அனைத்தையும் தெரிவிக்க நாடுகிறார்கள். அவைகளை நாம் வேண்டி கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று பரலோக பொக்கிஷம் முழுவதும் காத்திருக்கிறது. ஆசீர்வாதத்தை நாம் பெறும்போது பதிலுக்கு நாமும் அதை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். எப்படி ஒரு எண்ணெய் முழுவதுமாக எரிந்து வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல தூதர்கள் நமக்கான பொக்கிஷங்களை வைத்து காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் நம்ம யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாமல் இருக்கீங்க, ஃபைனலாக இங்கே எதான் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெறும்போது பதிலுக்கு நாமும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? உண்மையிலே ஆண்டவற்றிலிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை வாங்க மட்டும்தான் செஞ்சீங்களா அல்லது மற்றவங்களுக்கு கொடுத்தீங்களா? என்னால் கொடுக்க முடியாதுப்பா, நான் அந்த தகுதி இல்லைப்பா, எனக்கெல்லாம் அப்படி வாய்ஸ் இல்லைப்பா, இதெல்லாம் பொய். சண்டை போடுறதுக்கு வாய் இருக்கு, வேலை செஞ்சுட்டு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு வல்லமை இருக்கு, தைரியம் இருக்கு, பேச்சு நல்ல வல்லமை இருக்கு. ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முடியல அப்படின்னா இது பயங்கரமான டேஞ்சரஸ், இது பயங்கரமான ஆபத்தான மனிதர்கள் இவங்கெல்லாம். இதை எலன் ஒயிட் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. பதிலுக்கு நாமும் அதை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். இவ்வண்ணமாகத்தான் பரிசுத்த விளக்குகள் நிரப்பப்படுகின்றன, சபையும் உலகத்தின் வெளிச்சமாக மாறுகிறது. இன்னைக்கு சபை உலகத்தின் வெளிச்சமாக மாற வேண்டுமானால் நாம் பெற்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
எல்லா விஷயத்திலையும், அது பணத்தாலும் சரி, செபத்தாலும் சரி. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, நம்ம நல்லா ஆயிட்டோம், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டோம், அவங்க வரணும்ல, அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி ஒரு எண்ணெய் முழுவதுமாக எரிந்து வெளிச்சத்தை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுக்கிறதோ, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கி கொண்ட நாமும் கூட முழுவதுமாக எரிந்து வெளிச்சம் கொடுத்தோம் என்றால் மறுபடியும் எண்ணெய் நிரப்பப்படும். நம்மகிட்ட பரலோக பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம வீட்டில் அந்த பரலோக பொக்கிஷங்கள் இருக்கான்றதை யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குவோம். ஆண்டவர் நம்மை அதிகமாக அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.